எல்லோருக்கும் வணக்கம். அடடடடா, எப்பேற்பட்ட செய்திகள்! கடந்த 3 நாட்களில் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் தனுஷா நயன்தாராவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஷேர் மார்க்கெட்டில் அவங்கவுங்க நிஃப்டி இந்த வாரத்தில் 2 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து ஜம்ப் அடிக்குமா, இல்லை 2 days மூவிங் ஏவரேஜ் உடச்சி கீழே வருமா? ஏன்னா ஏகப்பட்ட ஷேர்கள் போன வாரத்தில் 2 days மூவிங் ஏவரேஜ் உடச்சி கீழே வந்தான். அப்போ இந்த வாரத்தில் மற்ற ஷேர்கள் போலவே ஒரு மிகப்பெரிய இண்டெக்ஸ் அந்த மாதிரி நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. மற்றபடி 3 செகண்ட் வீடியோவை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா என்ன, வாங்காட்டி என்ன, தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருந்தால் என்ன, இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களோட எண்ணம். அடுத்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஃபாரினர்ஸ் நம்ம சைடு மறுபடி பையிங் சைடு வருவாங்களா? கடந்த 3 நாட்களாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் கம்மியான செல்லிங் தான். பெரிய அளவில் 5000 கோடி 6000 கோடி அப்படின்ற மாதிரி செல்லிங் இல்லை, ரொம்ப கம்மியான செல்லிங் தான். இந்த சமயத்தில் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, சைனாக்கு ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுனால மேபி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், மறுபடியும் இந்தியாவே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் கருத்து நிலவுது. நம்ம ஃபாரினர்ஸை பார்த்து சொல்லிக்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க, வந்துருங்க, இந்தியா தான் கரெக்டுன்னு தயவு செய்து வந்துருங்க. அப்போ தான் நாங்கள்லாம் 1 கோடி 2 கோடின்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம், அதை அச்சீவ் பண்ண முடியும். ஏற்கனவே மீடியாக்களில் இந்திய ஷேர்கள்லாம் ஒரு 40% பக்கம் இறங்குச்சுன்னா மேபி ஃபாரினர்ஸ் கன்சிடர் பண்ணி மறுபடியும் பணம் போட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய முன்னணி ஷேர்கள் 20% பக்கம் 30% பக்கமெல்லாம் இறங்கிட்டான். ஒருவேளை அவங்க இன்னொரு 10-20% இறங்குச்சுன்னா தான் நிறைய பேர் வந்து இந்தியா பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு நிறைய இல்லை, ஆரம்பகட்ட நிலைமையில் இருக்குது. சில புரோக்கரேஜ் ஹவுஸில் இந்தியாவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்மளுக்கு நல்லது தான். ஆண்டவா, நேற்று தான் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோலாம் அப்படியே அழகிய தீப சுடர் மாதிரி மின்னி மேல் நோக்கி வரணும் வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் விஷயம் தெரிஞ்சவங்க எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, டாடா குரூப்பில் சமீபத்தில் டாடா டெக் ஐபிஓ வந்து பல பேர்த்துக்கு பணத்தை டபுள் மடங்கு சம்பாரிச்சு கொடுத்து, அதே மாதிரி டாடா குரூப்பில் அடுத்தது ஏதாவது ஒரு ஐபிஓ கிடைக்காதா, முக்கியமாக இந்த டாடா சென்ஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டாடா சென்ஸ் கை நழுவி போயிடுச்சு. ஏன்னா அவங்க முக்கியமான ஷேரை வந்து அவங்க அக்வயர் பண்ணிக்கிட்டே சில கடன்களை குறைச்சிக்கிட்டு ஐபிஓவில் வர முடியாத மாதிரி தப்பிச்சிட்டாங்க. கடைசிக்கு இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் எதிர்காலத்தில் ஐபிஓ வந்ததுன்னா கூட அது செமிகண்டக்டர் ரிலேட்டடாக இருக்குது. அது போக ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்குது. அதில் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் பெகட்ரான்ஸ் அப்படின்றவங்க கிட்ட இருந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கண்ட்ரோலிங் ஸ்டாக் அப்படின்றத அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய மேலே ஒரு நல்ல மதிப்பு அப்படின்றது போயிட்டே இருக்குது. அவங்களுடைய ஆர்டர் புக் அதிகமாகிட்டு இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர் தான் இந்த நண்பர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட கம்முன்னு பேசாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பணம் பார்த்துட்டு போயிடலாம், நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை நிறுத்திட்டேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளாம் இப்போ கற்றுக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, 59 வயது நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 32 வருஷமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், முதல் 2 வருஷம் எனக்கு ரொம்ப நஷ்டம். ஏன்? ட்ரேடிங் பண்ணுறதுனால தான். ட்ரேடிங்கில் வந்து ஒரு சின்ன லாபம் அப்படின்றது கிடைக்குது, பட் இருந்தாலும் அது சேர்ந்து ரத்த கொதிப்பு வந்துடுது. முதலீடு என்பது தான் சரியான வழி அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் சொல்கிறாரு. ஒரு ஷேரை வாங்குறேன், ஒரு 40% கீழே விழுந்ததுன்னா நான் ஏவரேஜ் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலீடு பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா இருக்கிறதுலே பெஸ்ட் அப்ரோச் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றாப்புல. எனக்கு தெரிஞ்சு பல கில்லாடிய ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஆனால் அதில் மிக குறைவான ஆட்கள் தான் அதில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அது நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்பவுமே டைனமிக்காக இருக்கணும், மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், அதில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர்னு ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு இருந்தாலும் பல நேரங்களில் அடி விழுகும், அப்புறம் சில நேரங்களில் திருப்பி அடிப்பாப்புல. அது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஜெயிக்க முடியும். நான்லாம் அதில் சூடுபட்டு திருந்தனால தான் பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்டு சைடு பக்கம் நான் ஒதுங்குறேன். அதில் வந்து பெரும்பாலும் லாபம் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னுமே நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு திருந்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் பட்டு திருந்தும் பொழுது எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா போச்சு, 20 லட்ச ரூபா போச்சு, 50 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் பட்டு திருந்தீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு தான் பிரயோஜனம். நல்ல அருமையான வட்டி இந்த டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அப்பாடா ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டாப்லப்பா அப்படின்ற மாதிரி, நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடாப்ல.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ குறைவாக ஒரு 20,000 5,000 10,000 அதுக்குள்ளே நீங்கள் திருந்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து உங்களுடைய பெரிய பணம் அப்படின்றது காப்பாற்றப்படும். செபியே என்ன தெரியுங்களா சொல்லுது, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 11% தான் ஜெயிக்கிறாங்க, மீதி 89% லாஸ் தான் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ அது போன வருஷம் டேட்டா, இந்த வருஷம் எடுத்து பார்த்தா 40,000 கோடிக்கு மேலே ரீட்டைல் பீப்புள் லாஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அல்லது ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா குயிக் ட்ரேடிங். அதாவது ஒரு ட்ரேடிங் எடுத்தால் 5 நிமிஷத்துக்குள்ளே ப்ராஃபிட்டாக லாஸாக ரிசல்ட்டை முடிச்சாகணும். அதே மாதிரி ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் எஃப்&டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சைடு போகாமல் ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணால் ஒரு 30% வின்னிங் ரேட் இருக்கு. அதுவும் இதே மாதிரி ஸ்கேல்பிங் தான். ஸோ மனிதர்களே அங்கே ட்ரேட் பண்ணல, அங்கே பூரா அல்காரிதமிக் லாஜிக் எழுதி அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்னு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பை டுடே செல் டுமாரோ அப்படின்றது யாராவது பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது உளுந்துருக்கா அல்லது நியூஸ் பேஸ்டு இருக்கா, இன்னைக்கு வந்த நியூஸ் வந்து நாளைக்கும் தாக்கம் வரும், அதனால க்ளோசிங் பேசிஸில் வாங்கி நாளைக்கு ஓப்பன் ஆனே பிடிச்சி விற்று விட்டுறலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்ற கான்செப்டில் நேத்தத்தை ஹையை இன்னைக்கு தாண்டுது அப்படின்ற மாதிரி, அல்லது இன்னைக்கு க்ளோசிங் நேத்தத்தை ஹையை விட அதிகமாக வச்சிருக்கு, அப்போ ப்ரீவியஸ் லோவை ஒரு ஸ்டாப் லாஸாக போட்டு பண்ணலாம். அல்லது வீக்லி சிபிஆர்னு இருக்கு, அதுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அதனுடைய லோவை ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறது. இல்லைன்னா ஒரு பிரேக் அவுட் ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த்னுடைய ரேஞ்சை வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அதையும் ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கிறதெல்லாம் தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறோம், ஒரு 2 மாதம் 1 மாதம் 3 மாதம்னா அதுக்கெல்லாம் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவனுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டான், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டான், அதை ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ இது எல்லாமே வின் பண்ணணும்னா ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணணும். இதே நம்ம லாங் டேர்மில் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தேவை மணி பவர் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கணும். பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், கடலில் தண்ணியை கரைச்சி விட்டா மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடல் என்னைக்காவது ஆவியாகி மேல் நோக்கி மழை பெஞ்சு அப்புறம் நம்மளுக்கு வரும்பொழுது அதை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடிய சக்தி இருந்தால் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அல்லது ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். ஸோ அது போன்ற சக்ஸஸ் ஃபார்முலா இல்லாமல் போகும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இங்கே கூட பாருங்கள், ஒரு நண்பருடைய சக்ஸஸ் ஃபார்முலா பாருங்கள். ஏற்கனவே ஒரு நண்பருடைய சக்ஸஸ் ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நண்பர் நான் வந்து ட்ரேடிங்கில் 1 லட்சத்தை விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணி எனக்கு ஓரளவுக்கு நான் சம்பாரிச்சு வெளியே வந்துட்டு ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணுறது. ஆமாம், நிறைய ஐபிஓக்கள் கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே அது லாபம் தான், பெரும்பாலும் நல்ல ஐபிஓவாக இருந்ததுன்னா. இங்கே பாருங்க, இன்னொரு நண்பருக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா அவர் சொல்கிறாரு. அதாவது நல்ல நல்ல ஐடியாக்கள் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ ஒரு நல்ல ஷேராக சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் சில ஷேர்ஸ் கீழே இறங்குதுன்னா அது விட்டுருங்க. 20% கீழே இறங்கினா ஏவரேஜ் பண்ணிக்கலாம் வாங்கின ரேட்லேருந்து, அல்லது 2 days மூவிங் ஏவரேஜை தொடும்போது ஏவரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே போயிட்டு இருக்கிற பங்கு மறுபடி கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்கி ஏறிக்கொண்டிருக்கிற பங்குகளை வந்து போர்ட்ஃபோலியோவில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இறங்கிட்டு இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஒரு 20% அல்லது 2 days மூவிங் ஏவரேஜ் வரைக்கும் போய் கீழே போகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஏவரேஜ் பண்ணணும். நான் இப்படி தான் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நண்பர் சொல்கிறாப்புல. அடடா, இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு என்னாச்சுன்னு, ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, அதில் எனக்கு தோல்வி ஆயிடுச்சு, இதனால எனக்கு திருமணம் கல்யாணம் இல்லை அப்படின்ற நிலைமை உண்டாயிருச்சு அப்படின்றாரு. கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க அடடா மாப்பிள்ளா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. கல்யாணம் ஆனவங்க வந்து இது ஒரு வகையில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி மனசில் நினைப்பாங்க. சரி, ஓகே, பரவாயில்லைங்க, கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்பவர்கள் உண்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டினுடைய லாஸையும் இன்னும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடவுளே திருப்பூரில். ஷேர் மார்க்கெட்டினுடைய லாஸையும் திருமணத்துக்கும் தயவுசெய்து பெண்கள் சம்மந்தப்படுத்தக்கூடாது. நானும் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் லாஸ் பண்ணேன். அப்புறம் நான் துபாயெல்லாம் போயிட்டு வரலையா, பாம்பே போயிட்டு வரலையா, மதுரை போயிட்டு வரலையா, ஆப்பிரிக்காலாம் போயிட்டு வரலையா. அதனால் தயவுசெய்து பெண்கள் இதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னென்ன இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் போகிறீங்க, அதெல்லாம் லக் பேசிஸ் தான். பேசாமல் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இண்டெக்ஸ் ஓரியன்டாக மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது, அது ஷேர் மார்க்கெட்டில் இடிஎஃபாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதில் போய்க்க வேண்டியதானே, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்றாரு. வாஸ்தவம் தான், கரெக்டு தான். ஆனால் இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன் வந்து பெருசாக ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது, ஒரு ரீசனபிளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20% 50% அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தான் ஷேர்களை பொறுத்த வரைக்கும் போகிறாங்க. என்ன நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்னா, ஒரு 7-8 இண்டெக்ஸ் தான் இருக்குது,
அதனால் 7-8 இண்டெக்ஸ்லையும் பணம் குறைவாக இருந்தாவே 7-8 இண்டெக்ஸ்லையும் பணத்தை போட்டுடலாம். அப்புறம் எவனாவது ஒருத்தர் மேலே வருவான் கீழே வருவான், அப்போ நீங்கள் விற்றுட்டு லாபம் பார்த்துக்கலாம், உண்மைதான். ஆனால் 6000-7000 ஷேர் இருக்கிற இடத்துல ஏற ஷேர்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சுமாரான வருமானமாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக்ஸை தேடி போகிறோம். இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 25,000 ரூபா முதலீடு பண்ணலான் இருக்காரு. பெஸ்ட் விஷஸ், நல்வாழ்த்துக்கள். அந்த பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு போடுங்க, 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா கடந்த காலத்தில் அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. லீடிங் இண்டெக்ஸ் எல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 15 வருஷத்துக்கு 15% கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு வருமானம் இவருக்கு வருது அப்படின்னு பார்த்தா, இவர் போடுற பணம் 15 வருஷத்தில் 45 லட்சம் ரூபா. 15 வருஷம் முடியும் பொழுது இவர்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை, அதே சமயம் அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு டம்மி டேட்டா ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. அதாவது சில பேர்த்துக்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் 20% அப்படின்ற மாதிரிலாம் ரிட்டர்ன் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அப்புறம் 17%லாம் ரிட்டர்ன் காமிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ மார்க்கெட் இறங்கும் பொழுது வெறும் 7% அப்படின்ற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது காமிக்கிறான். அப்போவே நம்ம நண்பர் குரு அவர்கள் சொன்னாப்ல, இதெல்லாம் எங்கேங்க 20% 17% வருஷமான கொடுக்க போகுது அப்படின்னாப்ல. அவர் சொன்னதுக்காக இப்படி இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஒரு லூஸ் மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கும், அதனால் 20% எல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால தான் சொன்னார். இருந்தாலும் 20% நம்ம ஒரு ஆசைக்கு போட்டு பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அடேங்கப்பா 2.84 கோடி கூட நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவர் போடுற பணம் 45 லட்சம் தான். நான் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். 20% என்னைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து கொடுக்குறானோ அப்போ பிடிச்சி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொண்டு போய் பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுக்கணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, எஃப்ஐ இல்லாமல் இந்தியன் ஷேர் மார்க்கெட் சர்வைவல் ஆகாதா அப்படின்ட்டு. சர்வைவல்லாம் ஆகுங்க, ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எஃப்ஐஸ் இல்லைன்னா. எஃப்ஐஸ் இருக்கிறதுனால தான் 2000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் சொங்கின்னு கீழே விழுகிறான். அடுத்த வாரத்தில் பாருங்களேன், எஃப்ஐஎஸ் சைனா போகாமல் அங்கே பூரா வித்துவிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரான்னு வச்சிங்களேன், வெறும் 10,000 கோடி இல்லைன்னா 5,000 கோடி போட்டால் போதும், ஸ்வங்கி நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட் ஏறிடும். ஸோ எஃப்ஐஎஸ் இருக்கிறதுனால தான் நம்ம சார்ட் வந்து இப்படி இருக்குது. எஃப்ஐஎஸ் இல்லைனாலும் நம்ம ஷேர் மார்க்கெட் நிம்மதியாக இருக்கும், ஆனால் அப்போ அதனுடைய மூவ்மெண்ட் இவ்வளவு தான் இருக்கும். 50,000 ரூபா வருமானம் மாதம் பூரா வேணும் அப்படின்னு யார் நினச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் தான் கேரண்டியாக அவன் கொடுப்பான். ஆனால் 50,000 ரூபா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வெறும் 10% இன்ட்ரெஸ்ட் யார் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியல. அப்படியே 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், நம்மளுக்கு 50,000 ரூபா மாசமான வேணும்னா அதுக்கே நம்ம லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ சமீபத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுது, கடந்த 2 மாத வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டை நம்பி உருவாக்க முடியாது. இந்த மாதிரி 50,000 வருமானம் வேணும்னா நம்ம 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் பேங்க்கில் எஃப்டியாக போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது உறுதி. இல்லைன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது வீடு கட்டி விடுறோம் அப்படின்னா தான் அதில் ஒரு 30-40,000 ரூபா வருமானம் அப்படின்றது உறுதி. உண்மைதாங்க, நம்மளுக்கு கெட்ட நேரம் வந்ததுன்னா ரொம்ப சைலண்ட்டாக தான் வரும், ஆனால் அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நண்பர் பாருங்கள், 12 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ, அவர் இருந்தது ப்ளஸ் 17% லாபம். இப்போ அந்த 17% லாபம் மார்க்கெட்டு இறங்கினதுனால வெறும் ப்ளஸ் 1% தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு நாள், வரக்கூடிய வாரங்களில் ஒரே ஒரு நாள் இறங்கினா கூட என்னுடைய போர்ட்ஃபோலியோ மைனஸுக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா பக்கம் லாபம் இருந்தது, இப்போ எடுத்து பார்த்தா வெறும் 53,000 ரூபாய்ன்னு இருக்குது. ஆனாலும் இறங்கினது மறுபடியும் ஏறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கை வச்சு வண்டி ஓட்ட வேண்டியதான். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் நம்மளுக்காவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனால் இறங்குச்சுனாலும் மறுபடியும் ஏறக்கு எதிர்காலத்தில் இப்போ இல்லைனாலும் 1 வருஷம் கழிச்சாது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம நண்பருக்கு எந்த காலத்துலையுமே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி, நான் புட் ஆப்ஷன் வாங்குறேன் ஆனால் கால் ஏறுது, சரி கால் ஆப்ஷன் வாங்கினா அது இறங்கி போயிட்டு புட்டு ஏறுது அப்படின்றாரு. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல விவேகமாக விளையாடக்கூடிய ஒரு நண்பர் கூட ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம், ஆப்ஷன் ட்ரேடிங்கே நிறுத்திட்டேன் அப்படின்றாப்ல. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் பார்த்தா நீங்கள் நினச்ச மாதிரி கால் ஆப்ஷன் வாங்கிட்டு மார்க்கெட் ஏறும், ஆனால் அந்த ஆப்ஷனே ஏறாது. 100 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் 0 போயிடும். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அது ப்ரீமியம் டிகே சார் அப்படின்ட்டுருவாங்க. நண்பர்களே, சமீபத்தில் டாடா குரூப் ஷேர்ஸுமே பெருசாக தப்பிக்கல. டாடா குரூப்லேயுமே 20% 30% இறங்கின ஸ்டாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு நண்பர் பாவம் பாருங்கள், டாடா மோட்டர் 1000 ஷேர் பக்கம் வாங்கியிருக்கேன், 2 வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் போட்டிருக்காரு, ஆல்ரெடி 15% டவுன்றாரு. இப்போ நம்ம அவரை போய் மறுபடியும் நோண்டி விட்ட போல்
இதை நம்ம 2 வாரம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம். அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு தான் செஞ்சுருக்கும். ஆனால் அதே சமயம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் மணப்புறம் வந்து ஓவராலாக ஏவரேஜ் பண்ணி 4% ப்ராஃபிட்டுக்கு மேலேயே வந்துட்டேன். அடுத்தது என்னோட ஏவரேஜ் பண்ண வேண்டிய கும்பாக்குட்டி யாருன்னா டாடா மோட்டர் தான் அப்படின்றாப்புல. ஸோ இறங்க இறங்க பணம் போட்டுக்கிட்டே இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க கெத்து தான். எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா டிஐஸ்னுடைய டேட்டா பெரும்பாலும் ஏன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ட்ரேட் பல்க் ட்ரேடெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அதில் பையர் செல்லர்லாம் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணுறதுனால ஆப்போசிட் பார்ட்டியே மோஸ்ட்லி எஃப்ஐஎன் டிஐஸ்மாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஒரு நண்பர் ரொம்ப விவரமாக இருக்காரு. இதை விடவும் அதிகமாக த கிளவரஸ்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி பார்க்குறாரு. அதாவது 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ நீங்கள் பெரும்பாலும் எதில் பில் பண்ணியிருப்பீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் பில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு 20-30% இறங்கியிருக்கும். ஆனால் இவர் 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுட்டு வெறும் 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் டைரெக்டாக ஈக்விட்டிகள் வாங்குறாரு. அப்போ இவருடைய லாபம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், நஷ்டமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் 2.5 லட்ச ரூபா ஈக்விட்டி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுச்சுன்னா ரொம்ப நல்ல லாபம் தான், இறங்கினாலும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, அவன் பெருசாக கீழே இறங்க விட மாட்டான். இந்த சமயத்தில் வந்து இது எல்லாம் பண்ணிட்டு ஸோ 1 கோடி போர்ட்ஃபோலியோ நான் சேர்த்தும் பொழுது 70% மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும், 30% தான் டைரக்ட் ஸ்டாக்காக இருக்கும். அதுலேயும் வந்து 25,000 ரூபா நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் ஸ்டாக்ஸையும் இடிஎஃப்சி நான் வந்து சப்போர்ட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்பவுமே விவரமாக இருக்கார். இது போக இன்னொரு விவரமாக என்ன வேலை பண்ணணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நான் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப விவரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் எந்த விதமான கொலப்ரேஷனும் இல்லாமல் இருக்கிற வழியில் போனீங்கன்னாவே ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளாயிருவீங்க அப்படின்றதான் என்னுடைய அர்த்தம். சரிங்க நண்பர்களே, 3 நாள் விடுமுறைக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி சும்மா நல்ல சப்போர்ட்லேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் அடுத்த வாரத்தில் ஏறி சந்தோஷத்தை கொடுக்க போகுதா, அல்லது பயமுறுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான சப்போர்ட் 21,000 அங்கே இது வரப்போகுதா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது மாதிரியெல்லாம் 1008 தடவை ஷேர் மார்க்கெட்டில் இந்த கடந்த 15-20 வருஷத்தில் பார்த்தாச்சு. ஏதாவது ஒரு இடத்துல அவன் எந்திரிச்சு நிற்க தான் போகிறான், அது எங்கேன்னு மட்டும்தான் தெரியல. அதனால் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பணத்தை போடுறத தவிர்த்து வேறு வழியே ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.